பேருந்துகளின் பழுது குறித்து புகார் அளித்தாலும் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை என பேருந்து ஓட்டுநர் ஒருவர் நமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில் குமுறலை வெளிப்படுத்தியுள்ளார். நாங்கள் எழுதி வைப்போம், பார்க்கணும்னு சொல்லி கொடுப்போம், ஆனால் பார்க்க மாட்டாங்க. கேட்டால் ஜாமா இல்லை அப்படிம்பாங்க. இப்போ நான் போன மாதம் ஆமாம் சார், அது நிர்வாக சீர்கேடு தான். அது நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லா துறையும் ஊழல். ஆமாம், இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா போன மாதம் 10L2 அது எப்படின்னு கேட்டிங்கன்னா 10L2 வண்டி நம்பர் 1271 இதுமாதிரி தாழ்த்தள பேருந்து. நான் ஞாயிற்றுக்கிழமை ஓடினேன் பார்த்துக்கிடுங்க. ஒரு வண்டி வேலைன்னு சொல்லி உள்ளே கொண்டு கொடுத்தாங்க. நான் உள்ளே கொண்டு கொடுத்துட்டு நான் அந்த வண்டியை திரும்ப எனக்கு உள்ளே கொண்டு விட்றேன். ஒரு சிங்கிள் அடிச்சுட்டு எனக்கு அன்றைக்கி லைன் சிக்குன்னு போட்டு எனக்கு சம்பள இழப்பு ஏற்படுத்தி ஆப்ஷன் போட்டிருக்காங்க. அரசு பேருந்துகளின் அவலம் குறித்து பயணிகள் சிலர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் சொல்லப்போனால் அது எல்லா பேருந்துமே ரொம்ப சீட்டு உடஞ்சி இப்போ டயர்லாம் ரொம்ப மோசமாகி அதாவது பஸ்ஸு போயிட்டு இருக்கும்போது எந்த டைமில் என்ன ஆகணும்னு ஒரு பீதி பொதுமக்கள் பள்ளி மாணவர்களிடையே டெய்லி நடந்து தான் இருக்குது. இதுக்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும். இதனால் அதான் என்னோட பொதுமக்கள் சார்பாக என்னோட கருத்து. இன்னொரு பயணி ஒருவர் நம்மோடு இணைந்திருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். தற்பொழுது மாநகர் மட்டுமின்றி மாவட்டத்தில் அரசு பேருந்துகளில் எவ்வாறாக உள்ளது பேருந்துகள்? இல்லை, பேருந்துகளோட நிலைமை ரொம்ப மோசமாக தான் உள்ளது. கண்ணாடிகள் சரியில்லை, மழை பெஞ்சா தண்ணி உள்ளே வடிகிறது இருக்குது, சீட்டு சரியாக பராமரிப்பு இல்லை, கீழே பயங்கர டேமேஜாக இருக்குது. மொத்தத்தில் தரம் பார்க்கும்போது ரொம்ப பயணிகள் பாதுகாப்பாக பயணம் செய்துக்கு ஏற்கும்படியாக இல்லை. இது அரசு தயவு செய்து நிதி ஒதுக்கி சரியான நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம்.